ஹலோ. எப்பவும் புதுசா ஏதாவது கத்துக்கணும், உலகத்துல என்ன நடக்குதுன்னு நுணுக்கமா தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற உங்களுக்காகவே இந்த டீப் டைவ் உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆமா. இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் நீங்க நியூஸ்ல அடிக்கடி கடந்து போற ஒரு விஷயமா கண்டிப்பா இருக்கும். கரெக்ட். இன்னைக்கு நாம அலச போற மையக்கருப்பொருள் கிரேட்டர் இஸ்ரேல், அதாவது அகண்ட இஸ்ரேல் அப்படிங்கிற கருத்தாக்கம். இதுக்கு பின்னாடி இருக்கிற பல ஆயிரம் வருட வரலாறு, இப்போ இருக்கிற 2026ஆம் ஆண்டோட புவிசார அரசியலை எப்படி புரட்டி போட்டுட்டு இருக்குன்னு நம்ம பார்க்க போறோம். கண்டிப்பா. இத சும்மா மேலோட்டமா பேசாம நிறைய தரவுகளை நாம உள்ள கொண்டு வர போறோம். குறிப்பா பிரிட்டனைச் சேர்ந்த JPR அமைப்பு செப்டம்பர் 2025ல வெளியிட்ட ஒரு அறிக்கை. அப்புறம் இஸ்ரேலோட INSS அமைப்போட தரவுகள், சமீபத்திய செய்திகள், இதெல்லாம் தான் நம்ம சோர்ஸ். இங்க ஒரு விஷயத்தை நான் தெளிவுபடுத்திடணும். இது எந்த ஒரு அரசியல் தரப்பையும் ஆதரிக்கிற விவாதம் இல்ல. உண்மைதான். பல்வேறு தரப்புகள்ல உள்ள தரவுகளை நடுநிலையாக உங்களுக்கு வழங்கி நீங்க முழுசா புரிஞ்சுக்க உதவுறது தான் நம்ம நோக்கம். எக்ஸாக்ட்லி. சரி, இத விரிவாக பாப்போம். விவிலியத்தின் காலத்துக்கே நாம கொஞ்சம் பின்னோக்கி போகலாம். அங்க எப்ரேய மொழியில எரெட்ஸ் இஸ்ரேல் ஹஷ்ஷலேமா அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. எரெட்ஸ் இஸ்ரேல் ஹஷ்ஷலேமா. ஆமா. இந்த வார்த்தைக்கு முழுமையான இஸ்ரேல் தேசம் அப்படின்னு அர்த்தம். அதாவது கடவுளால யூத மக்களுக்கு வாக்களிக்கப்பட்ட நிலம் இதுதான் அவங்க நம்புறாங்க. ஆனா இங்கதான் எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் வந்துச்சு. இந்த வாக்களிக்கப்பட்ட நிலம் அப்படிங்கிறதுக்கு பைபிள்ல ஒரே மாதிரியான எல்லைகள் கிடையாது இல்லையா? நீங்க சரியா கவனிச்சிருக்கீங்க. ஆதியாகமம், அதாவது ஜெனசிஸ் 15ல ஒரு எல்லை இருக்கு, என்னாகமம் புத்தகத்துல வேறொரு எல்லை இருக்கு. ஆமா. இங்கே மிகவும் சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், இந்த ரெண்டு வெவ்வேறு எல்லைகளுக்குள்ள இருக்கிற முரண்பாடு தான். அது எப்படி முரண்படுதுன்னு கொஞ்சம் விளக்க முடியுமா? இப்போ ஆதியாகமம் புத்தகத்துல பாத்தீங்கன்னா எகிப்தின் நதி முதல் யூப்ரடிஸ் நதி வரை உள்ள நிலப்பரப்புன்னு சொல்லப்படுது. வாவ், அது ரொம்ப பெருசாச்சே. ரொம்ப பிரம்மாண்டமானது. இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் மேப்ல வச்சு பார்த்தா அது வெறும் இஸ்ரேல் பாலஸ்தீனம் மட்டும் இல்ல. ஜோர்தான், சிரியா கூட வருமா? ஆமா, ஜோர்டான், சிரியா, லெபனான், ஈராக்கோட ஒரு பகுதி, ஏன் எகிப்தின் சினாய் தீபகற்பம் வரைக்கும் கவர் ஆகும். நைல் நதியில ஆரம்பிச்சு யூப்ரட்டிஸ் நதி வரைக்கும் இது ஒரு பெரிய நிலப்பரப்பு. ஆனா இன்னொரு பக்கம் என்னாகமம் 34வது அதிகாரத்தை எடுத்து பார்த்தா அதோட எல்லை ரொம்ப சுருங்கி இருக்கு. எந்த அளவுக்கு சுருங்கி இருக்கு? மத்திய தரைக்கடல்ல ஆரம்பிச்சு ஜோர்டான் நதி வரைக்குமான பகுதி மட்டும்தான் அதுல சொல்லப்பட்டிருக்கு. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு பூர்வீக சொத்தை தேடி போறீங்க, உங்ககிட்ட ரெண்டு வெவ்வேறு நிலப்பத்திரங்கள் இருக்கு. கரெக்ட். ரெண்டுல எதை நீங்க உங்க உண்மையான எல்லைன்னு எடுத்துப்பீங்க? அது ஒரு பெரிய குழப்பம் இல்லையா? கண்டிப்பா. இந்த விவிலிய முரண்பாடு எப்படி நவீன கால அரசியலுக்குள்ள வந்துச்சு? அந்த குழப்பம்தான் 20ஆம் நூற்றாண்டுல ஒரு பெரிய சித்தாந்தமா உருவெடுத்துச்சு. 1920கள்ல ஜீவ் ஜபோடன்ஸ்கி அப்படிங்கிற ஒரு தலைவர் வராரு. திருத்தப்பட்ட சியோனிசம் கொள்கையை கொண்டு வந்தவர் தானே? அதேதான். ரிவிஷனிஸ்ட் சியோனிசம். ஜார்டன் நதியின் இரு கரைகளிலும் யூத இறையாண்மை நிலைநாட்டப்படணும் அப்படிங்கிறது தான் அவரோட கொள்கை. அதாவது இன்னைக்கு இருக்கிற இஸ்ரேல், மேற்கு கரை, அப்புறம் முழு ஜோர்டன் நாடும் சேர்ந்தது. ஆமா. இந்த சித்தாந்தம் பல வருஷமா வெறும் காகிதத்துல தான் இருந்துச்சு. ஆனா அது யதார்த்தமா மாறின புள்ளி 1967. ஓ, அந்த 1967 6 நாள் போர், அதுதான் அந்த மிகப்பெரிய திருப்புமுனை. எக்ஸாக்ட்லி. வெறும் 6 நாட்கள்ல இஸ்ரேல், மேற்கு கரை, காசா, கோலன் குன்றுகள், சினாய் தீபகற்பம் எல்லாத்தையும் தங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வராங்க. இந்த ராணுவ வெற்றி அங்கிருந்த சாதாரண மக்களுக்கு ஒரு தீவிரமான ஆன்மீக நம்பிக்கையை உருவாக்குச்சு. ஆமா, பல 1000 வருஷமா நம்ம முன்னோர்கள் கனவு கண்ட அந்த நிலத்தை கடவுள் நமக்கு திருப்பி கொடுத்துட்டார் அப்படிங்கிற நம்பிக்கை. இதனாலதான் காஷ்மீர் மாதிரியான குடியேற்ற இயக்கங்கள் உருவாகி நேரடியாகவே அந்த ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகளில் வீடுகளை கட்ட ஆரம்பிச்சாங்களாம். கரெக்ட். மதம் மற்றும் வரலாற்று நம்பிக்கைகள் எப்படி கொஞ்சம் கொஞ்சமா உருமாறி நவீன அரசியலாக அரசாங்க கொள்கையா மாறுது அப்படிங்கறத இங்க நாம பார்க்க முடியுது. சரி, அந்த 1967 மனநிலையிலிருந்து இப்போ நாம 2025-2026 காலகட்டத்துக்கு வருவோம். தற்போதைய கள நிலவரம் ரொம்பவே அதிர்ச்சியானது. ஆமா, இஸ்ரேலிய அரசாங்கம் மேற்கு கரையில் இருக்கிற நிர்வாக அதிகாரங்களை சமீபத்தில் எப்படி மாத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கு. பல தசாப்தங்களாக அந்த பகுதிகளை இஸ்ரேலிய ராணுவம் தான் கையாண்டுகிட்டு இருந்துச்சு. ஆனா இப்போ அந்த அதிகாரங்களை ராணுவத்துக்கிட்ட இருந்து வாங்கி இஸ்ரேலின் சிவில் அமைச்சர்களான பெசலேல் ஸ்மோத்ரிச் மற்றும் இஸ்ரேல் காட்ஸ் கிட்ட கொடுத்திருக்காங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு மாற்றம்.
சர்வதேச சட்டங்களின்படி பாத்தீங்கன்னா ஒரு ராணுவம் இன்னொரு நிலப்பரப்ப கட்டுப்பாட்டுல வச்சிருந்தா அது ஒரு தற்காலிக ஆக்கிரமிப்பு தான். அதாவது டெம்பரரி ஆக்குபேஷன். ஆமா. ஆனா அந்த நிர்வாக அதிகாரத்தை உங்க நாட்டோட சிவில் அமைச்சகங்களுக்கு கீழே கொண்டு வந்துட்டீங்கன்னா அது அந்த நிலத்தை நிரந்தர பகுதியா மாத்துறதுக்கு சமம். ஓஹோ, இததான் டிஃபாக்டோ இணைப்பு அல்லது நிர்வாக ரீதியான நிலை இணைப்புன்னு சொல்றாங்களா? கரெக்ட். பியூரோகிராட்டிக் அனெக்சேஷன். ஒரு நிலத்தை எங்களுடையதுன்னு வெளிப்படையா கொடிநட்டு அறிவிச்ச வேண்டியதில்ல. அங்க இருக்கிற தண்ணி பைப்பையோ கரண்ட் கனெக்ஷனையோ இஸ்ரேலோட தேசிய வலைப்பினரோட இணைச்சிட்டா போதும், அது தானாவே ஒரு பகுதியா மாறிடும். அதான் இப்போ ஒஸ்லோ ஒப்பந்தத்தின்படி இஸ்ரேலின் கட்டுப்பாட்டுல இருக்கிற ஏரியா சி பகுதிகள்ல ரொம்ப வேகமா நடந்துட்டு இருக்கு. நான் படிச்ச தரவுகள்ல இன்னொன்னு கூட இருந்துச்சு. 2040 2050 ஆண்டுக்குள் மேற்கு கரையில் 1 மில்லியன் குடியேறிகளை உருவாக்குவதற்கான திட்டம் நடக்குதாமே. ஆமா, 10 லட்சம் மக்கள். இந்த 1 மில்லியன் மக்கள் அங்க போய் வாழ ஆரம்பிச்சிட்டாங்கன்னா எதிர்காலத்துல அந்த நிலத்தை விட்டு கொடுப்பது சாத்தியமே இல்ல. இதனாலதான் இஸ்ரேல் தலைவர்களும் இப்ப ரொம்ப வெளிப்படையா பேச ஆரம்பிச்சிட்டாங்க போல. ஆகஸ்ட் 2025ல இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹூ கொடுத்த பேட்டியை கவனிச்சிங்களா? i24 நியூஸ் சேனலுக்கு கொடுத்த பேட்டி தானே? ஆமா. அதுல அவர் கிரேட்டர் இஸ்ரேல் பார்வையை முழுமையா ஆதரிப்பதாகவும் அதை தன்னோட வரலாற்று மற்றும் ஆன்மீக பணி அப்படின்னு ரொம்ப வெளிப்படையாவே சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்ல, February 2026ல நடந்த இன்னொரு நிகழ்வும் ரொம்ப முக்கியம். அமெரிக்க தூதர் மைக் ஹக்கபி பேசினது தானே? ஆமா, மத்திய கிழக்கு முழுவதையும் இஸ்ரேல் கையகப்படுத்தினால் அது நன்றாக இருக்கும் அப்படின்னு அவர் வெளிப்படையா சொன்னார். வல்லரசு நாட்டோட தூதரே இப்படி பேசினது சவுதி அரேபியா, ஜார்டன் மாதிரியான அரபு நாடுகளை கடும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியிருக்கு. இங்க நாம அடுத்த முக்கியமான கட்டத்துக்கு வரும். இந்த கொள்கை அண்டை நாடுகளால எப்படி ஒரு இருத்தலியல் அச்சுறுத்தலா பார்க்கப்படுது அப்படிங்கிறது. எக்ஸிஸ்டென்ஷியல் த்ரெட். குறிப்பா ஜார்டன் ஏன் இல பார்த்து இவ்ளோ பயப்படுறாங்க? ஜார்டனோட பயத்துக்கு வலுவான காரணம் இருக்கு. இஸ்ரேல் மேற்கு கரையை முழுமையா இணைச்சுக்கிட்டா அங்க வாழ்ற பல லட்சக்கணக்கான பாலஸ்தீனியர்கள் நிலைமை என்ன ஆகும்? அவங்களுக்கு இஸ்ரேல் குடியுரிமை கிடைக்காது. அப்போ அவங்க எங்க போவாங்க? இதான் பிரச்சனை. இஸ்ரேலோட இந்த நடவடிக்கைகள் இறுதியில பாலஸ்தீனியர்களை ஜார்டானுக்குள் அமைதியாக இடமாற்றம் செய்யற திட்டம்னு ஜார்டன் நம்புது. சைலண்ட் டிரான்ஸ்ஃபர். அப்படி ஒருவேளை பல லட்சம் அகதிகள் ஜோர்டானுக்குள்ள வந்தா ஜோர்டானோட மக்கள் தொகை கட்டமைப்பே சிதைஞ்சிடும். அதனாலதான் 1994ஆம் ஆண்டு இஸ்ரேலுக்கும் ஜார்டனுக்கும் இடையில கையெழுத்தான அமைதி ஒப்பந்தமே இப்ப கேள்விக்குறியாயிருக்கு. ஓ, இது ரொம்ப பெரிய சிக்கல். இத நாம் ஒரு பரந்த கண்ணோட்டத்துடன் இணைத்து பார்த்தால் இஸ்ரேலுக்கு உள்ளேயே இருக்கிற நிபுணர்கள் சொல்ற எச்சரிக்கையும் ரொம்ப முக்கியம். INSS தேசிய பாதுகாப்பு அமைப்பு கொடுத்திருக்கிற பகுப்பாய்வு பத்தி சொல்றீங்களா? ஆமா. கிரேட்டர் இஸ்ரேல் கொள்கையை செயல்படுத்தி மேற்கு கரை மற்றும் காசாவை இணைச்சுக்கிட்டா அங்க இருக்கிற மில்லியன் கணக்கான அரேபியர்களையும் இஸ்ரேல் பொறுப்பெடுத்துக்க வேண்டி வரும். நிலத்தை எடுக்கும்போது அங்க இருக்கிற மக்களையும் சேர்த்து தானே எடுத்தாகணும். அப்படி எடுத்தா இஸ்ரேல் ஒரு இரு தேசிய அரசாக, அதாவது பை நேஷனல் ஸ்டேட்டா பாரிடும். அப்போ அரேபியர்களோட எண்ணிக்கை பெரும்பான்மையாகவோ அல்லது சமமாகவோ மாறிடுமே. இது அழிச்சிடும்னு INSS எச்சரிக்கிறாங்க. நிலத்தை காப்பாத்த போய் நாட்டோட அடையாளத்தையே இழந்துடுவீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, இதுதான் உண்மையிலே மிக முக்கியமான பகுதி. இது வரைக்கும் நம்ம அரசியல்வாதிகள், நிபுணர்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தோம். ஆனா சாதாரண மக்கள் மனநிலை எப்படி மாறிக்கிட்டு வருது? நீங்க JPR அமைப்பு செப்டம்பர் 2025ல எடுத்த கருத்து கணிப்பு ரிப்போர்ட்டை பத்தி பேச போறீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. பிரிட்டன்ல இருக்கிற யூத மக்கள் மத்தியில எடுத்த அந்த டேட்டா என்ன நிஜமாவே உறைந்து போக வச்சிருச்சு. பல வருஷமா எல்லாரும் இரு மாநில தீர்வு, அதாவது 2 ஸ்டேட் சொல்யூஷன் தான் நம்பிட்டு இருந்தாங்க. ஆனா JPR தரவுகளின்படி 2010ல 78% பேர் இந்த தீர்வு ஆதரிச்சாங்க. ஆனா 2025ல அது வெறும் 49% குறைஞ்சிருக்கு. இது ஒரு மிகப்பெரிய சரிவு. அது மட்டும் இல்லாம 41% பேர் இருமாநில தீர்வை முற்றிலுமாக எதிர்க்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த மாபெரும் மனமாற்றத்துக்கு முக்கிய காரணம் அக்டோபர் 7 தாக்குதல்கள் தான். ஆமா, அந்த தாக்குதல்கள் மக்கள் மனசுல மிகப்பெரிய பாதுகாப்பற்ற உணர்வை விதைச்சிருக்கு. பக்கத்துல இன்னொரு அரசு இருந்தா அது உயிர்க்கே ஆபத்துன்னு நம்புறாங்க. இதுல ரொம்ப எதிர்பாராத விஷயம் என்னன்னா இளைஞர்களோட மனநிலை தான். கரெக்ட். 16 முதல் 29 வயதுக்குட்பட்ட இளைஞர்கள் தான் இந்த இருமாநில தீர்வை மிக கடுமையாக எதிர்க்கிறாங்க. 49% பேர் இதற்கு முழு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இளைஞர்கள் தான் அமைதியா விரும்புவாங்கன்னு நாம நினைப்போம். ஆனா அவங்க ரொம்ப தீவிரமான நிலைப்பாட்டுல இருக்காங்க. பல வருஷமா அமைதி பேச்சுவார்த்தைகள் நடந்தும் எந்த தீர்வும் வராதது ஒரு காரணமா இருக்கலாம். சரி, வேற என்ன தீர்வைத்தான் அவங்க ஆதரிக்கிறாங்க? ரிப்போர்ட் படி சுமார் 34% பேர் இரு தேசங்களும் இணைந்த பை நேஷனல் அரசை அமைக்கும் கருத்தை ஆதரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க.
ஓ, மக்கள் அந்த ஒரு மாநில யதார்த்தத்தை ஏத்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமா. இந்த தரவுகள் உங்களுக்கு உணர்த்துவது என்ன? ஒரு பிராந்தியத்தோட எதிர்காலம் வெறும் வரைபடங்கள்ல இல்ல, இந்த மக்களோட மனநிலைக்குள்ள தான் ஒளிஞ்சிருக்குன்னு உங்களால பார்க்க முடியுதா? மிக சரியான பார்வை. இன்னைக்கு நாம விவாதிச்சத சுருக்கமா சொல்லணும்னா, கிரேட்டர் இஸ்ராயல் அப்படிங்கிறது விவிலிய வரலாற்றுல தொடங்கி 1967 போருக்கு பின் யதார்த்தமா மாறி இப்போ 2025-2026ல அரசாங்க கொள்கையாகவே வடிவம் பெற்றிருக்கு. இதனால அண்டை நாடுகளுக்கு வந்திருக்கிற இருத்தலியல் பயம், INSS-இன் எச்சரிக்கைகள் மற்றும் JPR தரவுகள் மறைக்கும் எல்லாத்தையும் எந்த சார்புமின்றி பார்த்திருக்கோம். இறுதியா உங்கள ஆழமாக சிந்திக்க வைக்க ஒரு கேள்வியோட இதை நாம முடிக்கலாம். சொல்லுங்க. பல தசாப்தங்களாக பேசப்பட்ட இரு மாநில தீர்வு மறைந்து ஒரு மாநில யதார்த்தம் உருவாகி வரும் இந்த சூழல்ல எதிர்காலத்த சர்வதேச சமூகம் இறையாண்மை, தேசிய அடையாளம் ஆகியவற்றை எப்படி புதிதாக வரையறுக்க போகுது? அது ஒரு மிக முக்கியமான கேள்வி. ஆமா, குறிப்பா செயற்கை நுண்ணறிவு, சைபர் தாக்குதல்கள், முகம் தெரியாத ட்ரோன் போர்கள்னு எல்லாமே டிஜிட்டல் மயமாகி வரும் இந்த காலத்துல நிலப்பரப்பை விரிவுபடுத்துறது நிஜமாவே பாதுகாப்பு தருமா? எல்லைகளே இல்லாத நவீன அச்சுறுத்தல்களை பழங்கால வரைபடங்களை வச்சு தடுத்து நிறுத்திட முடியுமா அப்படிங்கறத நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது உலக நாடுகள் அனைத்துக்கும் எழும் ஒரு பெரும் கேள்வி. இந்த ஆழமான அலசல்ல நிறைய தகவல்களை நீங்க கத்துக்கிட்டு இருப்பீங்கன்னு நம்புறோம். தொடர்ந்து தேடுங்க. மீண்டும் அடுத்த டீப் டைவ் எபிசோடில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி. நன்றி.